ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க விண்டோஸ் 11 24H2 அப்டேட்டில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். திஸ் இஸ் யூர் ஷேர் டேக் ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கலாம். ஸோ இல்லை ஸ்பீஷியில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ வெறும் ஐக்கான் மட்டும் தான் காட்டும் விண்டோஸ் 11. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் காப்பி பேஸ்ட் ரீநேம் டெலிட்னு சொல்லி ஐக்கானுக்கு கீழே நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23H2லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐக்கான் மட்டும் தான் காட்டும். அண்ட் இங்கே கம்ப்ரஸ் டூவில் போனீங்கன்னா ஜிப் ஃபைலா 7zip தார் ஃபைலா அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண போகிறோம், எந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியும்னா நம்மளால் அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் 7zip தனியாக டெவலப் பண்ணுன்ற நீடு இருக்காது. அண்ட் இந்த ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப தேவைப்படுற ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாஸ்க் மேனேஜர். டாஸ்க் மேனேஜரில் பெருசாக சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் லோகோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நியூ டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன்லேயும் இல்லை அந்த டேட்டா மென்ஷன் பண்ணுற விதத்துலேயும் எந்த சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரில. ஒன்லி சேஞ்சஸ் நான் நோட்டீஸ் பண்ணது லோகோ மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி சேவர். ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா சிஸ்டமில் பவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பவர் உள்ள போனீங்கன்னா எனர்ஜி சேவர் அப்படின்னு சொல்லி நியூவாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணுற மூலயமா பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் பேட்ரி வந்து சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது பேட்டரியோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து லேப்டாப் மட்டும் கிடையாது, ஆல்சோ ஃபார் டெஸ்க்டாப். அண்ட் டெஸ்க்டாப்பில் இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால மித்த காம்பனண்ட்டோட லைஃப் டைம்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸுமே அடி வாங்கும். ஸோ தேவையில்லாத சர்வீஸு அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணுற மூலயமா இந்த லோ பவர் கன்சப்ஷன் வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதை எனபிள் பண்ணி நம்மளுடைய ரெகுலர் டாஸ்க்லாம் அட்லீஸ்ட் ஒரு 1 month அது பெர்ஃபார்ம் பண்ணால் தான் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வச்சு தான் இது ஒரு நல்ல ஃபீச்சராக இல்லையா அப்படின்றத நம்ம டிஃபைனே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூடோ கமெண்ட். ஸோ செட்டிங்ஸில் சூடோன்னு சர்ச் பண்ணுறேன். எனபிள் ஆர் டிசேபிள் சூடோன்னு இருக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சூடோ ஆப்ஷன் நம்ம எனபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் நார்மலாகவே இந்த கமெண்ட் இருக்கும், சூடோன்ற கமெண்டு. ஸோ ரூட் யூசர் இல்லாமல் வேறு எந்த யூசரில் போனீங்கனாலும் ஒரு சில கமெண்ட் வந்து ரன் பண்ண அலோவ் பண்ணாது, ப்ரிவிலேஜ் இருக்காது நம்மளுக்கு. ஸோ அந்த டைமில் இந்த சூடோன்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேம் திங் விண்டோஸ்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு கமெண்ட் வந்து இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா சில ஒரு எலிவேட்டட் கமெண்ட் ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரர் வரும். லைக் இந்த SFC ஸ்பேஸ் கிளாஸ் ஸ்டானவ் கொடுத்தோன்னா இதுக்கு வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்னிங் ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம சூடோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு சூடோன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா சூடோவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ சூடோவோட வெர்ஷன் பார்க்குறதுக்கு சூடோ ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா சூடோவோட வெர்ஷன் வரும். ஸோ இது மாதிரி இந்த -E -N இது எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த சூடோக்கான டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ சூடோ SFC ஸ்பேஸ் கிளாஸ் ஸ்கேன் அவுட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வார்னிங் வராது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல். இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து ரன் ஆகிடும். பட் இந்த பாப்பப் வராமல் அந்த கமெண்ட் ரன் ஆச்சுன்னா இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒவ்வொரு தடையும் இந்த கமெண்ட் ரன் பண்ணுறப்போ அந்த பாப்பப் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குயிக் பேனல் செட்டிங்ஸ். ஸோ விண்டோஸில் பாட்டம் ரைட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்பப் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து குயிக் பேனல் செட்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க டிசைன் வைஸு. ஸோ இந்த எனர்ஜி சேவர் ஆப்ஷன் இங்கேயே கூட நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு விண்டோ வந்து போக முடியும் அந்த குயிக் பேனல் செட்டிங்ஸில் இருக்க விண்டோக்கு. அண்ட் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறப்போ சம்டைம் அந்த SSID ஷோ ஆகுது, அப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த தடவை ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைவ் கேப்ஷன்ஸ்.
ஸோ குயிக் பேனல் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கேப்ஷனை எனபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம பார்த்த எனர்ஜி சேவர் எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இல்லையே இருக்குது. அது பக்கத்தில் இந்த லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு ரெக்டாங்குலர் பார் வந்துடும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கான் இருக்கும். இதில் போயிட்டு நம்மளுக்கு கேப்ஷன் வந்து எந்த ஃபாண்ட்டு எந்த சைஸில் வேணுன்றதை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா லாங்குவேஜ் ப்ரிஃபர் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெக்டாங்குலர் பாரோடைய பொசிஷனுமே நம்ம மாற்றிக்கலாம், பாட்டம் டாப் அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி டு ஷோ லைவ் கேப்ஷன் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிசியில் எந்த வீடியோ ப்ளே பண்ணினாலும் அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற சப்டைட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சரோடைய வேலை, ஐ மீன் இந்த டூலோடைய வேலை. ஸோ பட் ஆனால் அந்த டூல் வந்து அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஐ எம் சுப்பீரியர் இது வரைக்கும் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஐ மீன் இது வரைக்கும் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் இந்த வேர்டு வந்து நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த டூல் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை வந்து நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிகாஸ் ஐ எம் சுப்பீரியர் ஸ்டார்டிங்கில் கேப்சர் பண்ண வரைக்கும் தான் இருக்குது. லாங்குவேஜ் டவுன்லோட் லிங்க்ன்ற வேர்டு வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கு. ஐ திங்க் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கு. மேபி ஃபியூச்சரில் இந்த டிலே இந்த கேப்சரிங் இஷ்யூலாம் கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோ கிரியேட்டர். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஒன் ஆஃப் த வெல்கமிங் ஃபீச்சர்னே சொல்லலாம். பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோ கிரியேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அது ஷோ ஆகல. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ எல்லா ரீஜனுக்கும் இந்த ஃபீச்சர் வந்து அலோவ் பண்ணல, ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக செட்டிங்ஸில் போயிட்டு ரீஜன் மட்டும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜியன் செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரி ஆர் ரீஜன் இருக்கலாம், இங்கே இந்தியான்னு இருப்பாங்க. இதுக்கு பதிலாக நான் வந்து யூஎஸ் கொடுத்துக்கிறேன், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீஜனை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோ கிரியேட்டர் ஆப்ஷன் வந்து லிஸ்ட் ஆகிடும், ஐ மீன் ஷோ ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு, இமேஜ் கிரியேட்டர்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஒரு வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டில் இருக்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது, பட் இவங்க பெயிண்ட்லேயே இது வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் லைக் மவுண்டைன் வித் பாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே சூஸ் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அனிமி கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கீழே வந்து 45 காட்டுது. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50 இமேஜ் தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆல்ரெடி 5 இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு அதனால் 45 காட்டுது. ஸோ ஓகே, இப்போ இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் எந்த இமேஜ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதில் வந்து சேவ் பண்ணி ஒரு தனி இமேஜாகவும் நம்ம வச்சுக்க முடியும். அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்டில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதை மினிமைஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது டெஸ்ட் ஆட் பண்ணுறது, ஐக்கான் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணுமோ அதை கொடுத்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயிட் பேனலில் வந்து டிராயிங் நம்ம மேனுவலாக வரைய அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ஹான்ஸ் ஆகிட்டே வரும். கிரியேட்டிவிட்டி லெவல் சொல்லி ஒரு பார் இருக்கும், அதை கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நம்மளோட இமேஜ் நம்ம வரைய அதை வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே வரலாம். அந்த ஆப்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு லிஸ்ட் ஆகலை. ஃபியூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சால் இந்த ஆப்ஷனை நம்ம செப்பரேட் வீடியோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான். ஸோ நார்மலாக விண்டோஸில் வந்து ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னோட இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்து எடிட் கொடுத்தோன்னா நம்ம ஒரு சில பேசிக் எடிட் வந்து இதை பண்ணிக்க முடியும். லைக் வந்து கிராப் பண்ணுறது, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இமேஜில் தேவையில்லாத பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான எடிட்லாம் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் பெயிண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், பெயிண்டில் எப்படி நம்ம ஐக்கானை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த லாஸ்ட் டேப்பை சூஸ் பண்ணிட்டு இமேஜை வந்து பிளர் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ரிமூவ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணி காட்டும், ஐ மீன் ஹைலைட் பண்ணி காட்டும் டிஃப்ரெண்ட் கலரில். அதுக்கப்புறம் அகைன் அதே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ அகைன் நான் இதை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிஎன்ஜியாக சேவ் பண்ணிவிட்டு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெயிண்ட்லேயே இருக்கிற ஃபீச்சரு, பட் இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இல்லை இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் ஆப்ஷனில் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். சேவ் எஸ் காப்பி கொடுத்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் இமேஜாக சேவ் ஆகும். ஸோ சேவ் எஸ் காப்பி கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் மைக்ரோசாஃப்ட் டிசைனர்னு இருக்கும். ஸோ இந்த டிசைனரை யூஸ் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக எடிட் பண்ணிக்க முடியும். லைக் டெஸ்ட் ஆட் பண்ணுறது, அந்த இமேஜுக்கு பிரைட்னஸ் ஆட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் டிசைனரோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு போடுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இமேஜுமே ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு இமேஜ் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக தான் தோணுது. அண்ட் இதுக்கு வந்து ரிசோர்ஸ் அதிகமாக தேவை. இதை ஓப்பன் பண்ண உடனே சிஸ்டமே வந்து பயங்கரமாக ஸ்லோவாகிடுச்சு, ஹேங் ஆகிற ஸ்டேஜ் போயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோன் லிங்க். இந்த என்டையர் அப்டேட்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த ஃபோன் லிங்க் ஃபீச்சர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோன் அப்படின்ற நேமில் இருந்தது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணிக்கிறதுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா ப்ளூடூத் அண்ட் டிவைசஸில் மொபைல் டிவைசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எனபிள் பண்ணுறப்போ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், போத் ஃபோன் அண்ட் பிசியில். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். ஸோ அது கீழே ஓப்பன் ஃபோன் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஃபோன் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், மாடலு அண்ட் ஃபோனோட ஸ்டேட்டஸ், எவ்வளோ பேட்டரி இருக்குது, ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா, வைஃபை கனெக்ட் ஆயிருக்கா, அந்த டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு, கால்ஸு, மெசேஜஸ் இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, இங்கேருந்தே டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கால்ஸில் போனீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி, கால் நியூவாக நீங்கள் டயல் பண்ணி பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கால்ஸில் வரும். ஃபோட்டோஸில் ஆல்ரெடி நீங்கள் மொபைலில் வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதை வந்து டேரெக்டாக நம்ம பிசிக்கு காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸில் இருக்கிற டெஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணுறதுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவில் இருக்க டெஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் டாப் நியூவில் போனீங்கன்னா வாட்ச் நியூன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோன் லிங்க் ஆப்பில் என்னென்ன நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இதில் ஒரு விஜெட் கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் மெனுல ஃபோனுக்கு நியூவாக வர நோட்டிஃபிகேஷன் எல்லாம் லிஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸ் போவோம். ஃபோட்டோஸில் வந்து பர்டிகுலர் ஃபோட்டோ ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். லைக் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டெஸ்ட்டு மட்டும் நான் காப்பி பண்ணணும்னா டெஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தனா என்டையர் டெஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஐ மீன் அந்த ஃபோட்டோவில் இருக்க என்டையர் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணுறப்போ ஒரு எரர் வந்ததை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச பிக்கு. அந்த பிக்கில் வந்து இருந்த கான்டாக்ட் நேம்லேருந்து டைம் ஸ்டாம்ப் கொண்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு இந்த ஃபியூச்சரு. அண்ட் இதுக்கு முன்னாடி யுவர் ஃபோனில் இருக்கிறப்போ இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. யுவர் ஃபோனோட கன்சோலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும், இந்த அளவுக்கு ப்ராப்பராக அலைனாக இருக்காது. ஸோ இந்த ஃபோன் லிங்க் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த பர்டிகுலர் அப்டேட்டில். ஆப்போட டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா பேசிக் செட்டிங்ஸ் வரும். ஐ மீன் இந்த ஆப்புக்கான செட்டிங்ஸ் வரும். ஸோ ஜென்ரலில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்பை. அதுக்கப்புறம் தீமில் லைட் மோட், டார்க் மோட் அந்த செட்டிங்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டிவைசஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா நம்ம என்ன டிவைஸ் பேர் பண்ணிக்கிறோமோ அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் காட்டும் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் காட்டும். அதுக்கு கீழே ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வேணும், மெசேஜஸ், கால்ஸு, அதுக்கப்புறம் ஆடியோ, இதை எது நம்ம சிங்க் பண்ண போகிறோமோ அது எல்லாமே எனபிள் பண்ணிக்கலாம். அண்டு ஃபோட்டோஸ் வந்து ஐ மீன் ஃபோன்லேருந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் டேரெக்டாக எங்கே சேவ் ஆகணும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அகைன் மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா பிசிலேருந்து மொபைலை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நம்மளுக்கு ஆஃப்லைன் காமிச்சிருந்துல அது மேபி இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணாதனால கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எனபிள் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆன் குத்தோடனே மேனேஜ் டிவைசஸ்ன்னு குத்திங்கன்னா இங்கே வந்து டிவைஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
இங்கே ஆப்பில் என்ன மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே அக்கௌண்ட்டை பிசிலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸு அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைசஸ் வந்து ஆன்லைனில் வந்துடும். இப்போ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்குது, பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு ஆஃப்லைனே காட்டுது. அது ஏன்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு ரீசன் தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண மாதிரி ஒரு சில ப்ளோட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லைக் செட்டிங்ஸில் போய் ஆப்ஸில் போயிட்டு இன்ஸ்டால் ஆப்ஸில் போனீங்கன்னா இப்போ கொட்டோனான்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வந்து லிஸ்ட் ஆகாது, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் லைவ் மெயில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பீப்புள்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்புமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆப்பு. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வேர்ட்பேடுன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 24S2ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் அப்டேட் எடுத்திங்கன்னா ஆர்ட் அப்டேட், செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் அப்டேட்டுன்ற கான்செப்ட் என்னன்னா, பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ், இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஆர்ட் அப்டேட் கேட்டகரி தான் வரும். ஸோ இன்ஸ்டால் ஆகிறப்போ நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் இருக்காது, ஒரு சைலன்ஸ் இன்ஸ்டாலாக அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். மெயினான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ட் அப்டேட் கேட்டகரியில் வர எந்த பேட்ச் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒர்க் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அதே நேரத்தில் நம்ம வல்னரபிள் பாயிண்ட் ஆஃப் வியூ, வல்னரபிள்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இந்த ஆர்ட் அப்டேட். ஸோ செக் பாயிண்ட் அப்டேட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அப்டேட்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்டையர் அந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க அப்டேட் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அப்டேட்டில் இருக்க சேஞ்சஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நெட்வொர்க் யூட்டிலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ நெட்வொர்க் ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியாகும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கம்மியாக இருக்கிறனால இன்ஸ்டாலேஷனுக்கும் டைம் அதிகமாக இருக்காது, டவுன்லோடுக்கும் டைம் அதிகமாக இருக்காது. ஸோ சிம்பிளாக சொன்னால் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, Copilot + PC அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரி ஆஃப் பிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிசியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, NPU வந்து இன்டெகிரேட்டாக இருக்கும். அதாவது NPUன்றது நியூரல் ப்ராசஸிங் யூனிட். எப்படி CPU GPU தான் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு ப்ராசஸிங் யூனிட். CPUவையோ ஒரு GPUவோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒன் ஆஃப் த அடிஷ்னல் சிப்பாக CPUக்குள்ளேயோ இல்லை போர்ட்லேயோ வந்து இருக்கும். ஸோ எதுக்காக இந்த NPU கொண்டு வராங்க அப்படின்னா, ஏஐயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து GPUவோட NPUவில் வந்து பெட்டராக கிடச்சிருக்கிறதால இந்த NPU வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Copilot அப்படின்ற ஏஐ யூஸ் பண்ணி பிசியை வந்து ஆப்டிமைஸாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கும் நிறைய ஃபீச்சர் வந்து கொண்டு வரதுக்கும் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கும் இந்த NPU வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த NPUவோடைய ஸ்பெஷல் என்னன்னா, டீப் லேர்னிங், இமேஜ் ரெக்விசேஷன் இதெல்லாம் வந்து ஆப்டிமலாக பர்ஃபார்ம் பண்ணணும். அதனால இந்த NPU வந்து இந்த ஏஐக்கு ஆப்டிமலாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு அவங்களுடைய சர்ஃபேஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லா பிரான்ச்சும் கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த NPU வச்சு வர ஹார்ட்வேர் எல்லாமே ஒரு தனி கேட்டகரி ஆஃப் பிசியில் வருது. அதாவது Copilot + PC அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தனி கேட்டகரி வந்து விண்டோஸில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பிசிக்கு டெடிக்கேட்டடாக ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொண்டு வராங்க. அதில் நம்ம பார்த்த 2 ஃபீச்சர் தான் வந்து Co-Creator அண்ட் லைவ் கேப்ஷன்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், லைவ் கேப்ஷன் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகிறதுக்கு இது ஒரு பர்டிகுலர் ரீசன் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து இந்த NPU. மேபி NPU இல்லாதனால அந்த லைவ் கேப்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலையா அப்படின்றது தெரியல. ஸ்டில் டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 ஃபீச்சர் தாண்டி ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறப்போ பேக்ரவுண்டில் இமேஜ் மாற்றுது, சரௌண்டிங்ஸில் இருக்க வாய்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணி வாய்ஸை நல்லா கிளாரிட்டியாக டெலிவரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 7 வந்து சப்போர்ட் ஆகும், USB 4 வந்து சப்போர்ட் ஆகும். USB 4 வந்து பார்த்தீங்கன்னா 8 GB per செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ 8 GB 80 GB சம்திங் 80 GB per செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இந்த NPU வந்து பார்த்தீங்கன்னா 40 trillion ஆப்ரேஷன் வந்து பெர் செகண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏஐக்கு ஆப்டிமலாக இருக்கும். ஏஐ வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த NPUவில். அதனால தான் வந்து எல்லா ஹார்ட்வேரையும் இந்த NPU வந்து இன்டிகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பெரிய இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் Windows 11 வர பேட்சஸும் சரி, வர அடுத்தடுத்த ஒரு ஃபீச்சர்ஸும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ பேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் NPU பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு நியூ ஹார்ட்வேர் நோக்கி தள்ளப்படுறோம். நியூ ஹார்ட்வேர் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Windows 7 வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட் வந்தப்போ அதிலே வந்து ஒரு SSD மாற்றிட்டு RAM அப்கிரேட் பண்ணிட்டு நம்மளால் Windows 10 போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் விண்டோஸ் 11 வரப்போ இதுக்கப்புறம் நம்மளால் அது கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்று நம்ம நியூ லேப்டாப் போய் ஆகணும், இல்லைனா ஓப்பன் சோர்ஸ் போய் ஆகணும். ஸோ இது ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து சொசைட்டியை கிரியேட் பண்ணோம். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ப்ரீஃபாக பேசலாம். ஸோ பேக் டு த கண்டென்ட். இன்னும் மாசிவாக ஒரு பெரிய இதாக போட சொல்கிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீகார்டு. ஸோ இந்த ரீகார்டுன்ற ஃபீச்சர் இப்போ வந்து கொண்டு வரல, ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ரீகால் ஃபீச்சரோட வேலைன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து ஸ்னாப் எடுத்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ இதை வந்து தேவைப்படுறப்ப நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் ஆன் பண்ணி தான் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை ஸ்னாப் எடுத்துகிட்டே வரும். அது இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஏஐயோட இன்க்ளூட் ஆகிடுறதுனால இப்போ ஒரு ஃபைல் நீங்கள் தேடணும்னா அந்த ஃபைலை ஈஸியாக தேடலாம். லைக் வந்து சர்ச்சி சம் ரிப்போர்ட்டு ஆன் 2023 அண்ட் சென்ட் மீ வாட்ஸ்அப் அப்படின்னா அந்த ஃபைலை சர்ச் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபீச்சர் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து ஸ்னாப் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் படம் பார்க்காம பாட்டு கேட்டாலும் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணாலும் எல்லாத்தையுமே வந்து ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது அந்த ஃபீச்சர் வந்தால் தான் தெரியும். அண்ட் பிரிண்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வந்ததா. இந்த ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட் ப்ரொடெக்டட் கேட்டகரி கீழே வர பிரிண்டர்ஸ் எதுக்குமே தேர்ட் பார்ட்டி டிரைவர் வந்து தேவைப்படாது. ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற டிரைவரே மச் எனஃப். அண்ட் இது வந்து ஒரு சம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்னிக்கல் நேமா இல்லை பிராண்ட் நேமான்னு தெரியல. அந்த கேட்டகரி கீழே வர பிரிண்டர்ஸ் மட்டும்தான் இந்த பிரிண்ட் ப்ரொடெக்டன்ற ஃபீச்சர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். அண்ட் இதில் எந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது ரீகார்டுன்ற ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொட்டானா மாதிரி கொஞ்சம் நாள் காணாமல் போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.